ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். நருட்டோ சீரீஸில் நருட்டோக்கு சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் பேரியர் மோட்னு நிறைய பவர் அப்ஸ் கிடைச்சிருக்கும். பட் ஒருவேளை இந்த பவர் அப்ஸ் எல்லாம் இல்லாமல் நருட்டோ வேறு மாதிரியான பவர்ஸை அட்டைன் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறுவார்? இந்த ஸ்டோரி எப்படி போயிருக்குங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்பர் 1, சேஜ் ஆர்ட் would release through several thousand hands. எஸ், எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜுட்ஸுவோட கிரியேட்டர் அண்ட் யூசர் ஆஷிரமா மட்டும்தான். இவர் சேஜ் மோட்குள்ளே என்டரான அப்புறம் இப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உட் ஸ்டாச்சுவை க்ரியேட் பண்ணியிருப்பார். இதால் ஈஸியாக ஃபுல் சைஸ் குராமாவையே கவர் பண்ணிட முடியும். கம்ப்ளீட் பாடி சூசனவை கூட ரொம்ப ஈஸியாக இதால் கவர் பண்ண முடியும். டிஃபென்ஸ், அஃபென்ஸ்னு ரெண்டுத்துக்குமே இது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு அவட்டாரை காலி பண்ணுற மாதிரி எந்த அட்டாக்கும் இல்லை. இதை அவ்வளோ சீக்கிரம் டேமேஜும் பண்ண முடியாது. இதை ஆப்ரேட் பண்ணுற ஆசிரமாவை தொடக்கூட முடியாது. அந்தளவுக்கு இது ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அட் த சேம் டைம் இதோட அஃபென்சிவ் எபிலிட்டி ஒரே டைமில் மல்டிபிள் அட்டாக்ஸை பண்ணும். இதோட ஜெய்ஜாண்டிக் அப்பியரன்ஸால் அவ்வளோ ஈஸியாக இதோட அட்டாக்ஸில் இருந்தும் தப்பிக்க முடியாது. இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழின்னா அது டெலிபோர்ட்டேஷன் மட்டும்தான். இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இதோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குமோன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அனிமேலையே காட்டாத சில பவர்ஸும் இதுக்கு இருக்குது. ஆமாம், இதோட மெயின் பாடியிலிருந்து இதால் டிட்டாச் பண்ணிக்க முடியும். நடுவில் இருக்கிற இந்த புத்தா அவட்டார் மட்டும் தனியாகவும் ஆப்போனன்ட்ஸை அட்டாக் பண்ண முடியும். அப்படி வரப்போ இதோட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாகவே இருக்குமா. இதை நருட்டோ கேமில் நம்ம பார்த்துருக்க முடியும். எந்த டெயில் பீஸ்டாக இருந்தாலும் சும்மா கையாலேயே இதால் பிடிக்க முடியுமா. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தும் வாரா இருக்கல ஆஷிரமா ஏன் இதை யூஸ் பண்ணலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆஷிரமா வாரில் அவரோட 70% ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் தான் இருந்திருப்பார். இதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒருவேளை ஆஷிரமா இதை யூஸ் பண்ணி இருந்தால் மாதராவை ஸ்ட்ராங்காக காட்டியிருக்க முடியாது. இதுவும் ஆஷிரமா வாரில் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாததுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. சரி, நருட்டோ முதல்ல ஏன் இந்த பவரை யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இது ஒரு சேஜ் மோட் எபிலிட்டி. ஆஷிரமா சேஜ் மோட் போன அப்புறம் தான் இதை யூஸ் பண்ணியிருப்பார். நருட்டோ உட் ஸ்டைல் யூசர் கிடையாது. ஆனால் வாருக்கு அப்புறம் நருட்டோ ஆஷிரமாவோட செல்ஸால் ஆன ப்ராஸ்டட்டிக்காம இம்ப்ளான் பண்ணியிருப்பார். ஆஷிரமா செல்ஸை இம்ப்ளான் பண்ணிக்கிட்ட ஒரோச்சிமாரு, மாதரா, டான்சோலாம் உட் ஸ்டைலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களால கூட இந்த 1000 hands புத்தா அவதாரை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இந்த 1000 hands ஆஃப் புத்தா அவதாரை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய சாக்கரா தேவைப்படும். இல்லையே வாரில் ஒபிட்டோ இதை யூஸ் பண்ணாருன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒபிட்டோ யூஸ் பண்ணது கம்ப்ளீட்டாக வேறு டெக்னிக்காக இருந்திருக்கும். அதுக்கும் ஆஷிரமாவோட இந்த டெக்னிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நருட்டோக்கு எப்போவுமே சாக்ரா ஒரு ப்ராப்ளமாக இருந்தது இல்லை. ஆஷிரமாவுக்கு அப்புறம் நருட்டோவால் இந்த டெக்னிக்கை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்க முடியும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தா நருட்டோவால் இதை யூஸ் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா நருட்டோ கிட்ட ஆஷிரமா செல்ஸ் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது அவரோட பாடியோட அட்டாச்சாக இல்லை. இதனால் இவரால் உட் ஸ்டைலில் யூஸ் பண்ண முடியுமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை நருட்டோக்கு இந்த பவர் அப்ஸ் கிடைச்சிருந்தா, அதாவது வார் ஆர்க்குக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப ஏர்லியாகவே இந்த உட் ஸ்டைல் இவருக்கு கிடைச்சிருந்தா, இவரால் ஜெயண்ட் உட் கன்ஸ்ட்ரக்டை பண்ணியிருக்க முடியும். ஒரு என்டையர் ஃபாரஸ்ட்டை கூட சமன் பண்ணியிருக்க முடியும். இது எல்லாத்தையும் ஆஷிரமாவே பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம். பட் நருட்டோவால் ஆஷிரமா பண்ணதுக்கு அப்படியே டபுளாக பண்ணியிருக்க முடியும். அந்தளவுக்கு இவருக்கு நேச்சர் எனர்ஜி அண்ட் சாக்ராங்கிறது அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹீலிங்லையும் நருட்டோ பூந்து விளையாடுவார். உசுமாக்கியோட வைட்டாலிட்டி, குராமாவோட சாக்ரான்னு எல்லாமே சேர்ந்து ஃபேட்டல் வூண்ட்ஸை கூட வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே ஹீல் பண்ணிட முடியும். இப்போதைக்கு பொருட்டோ சீரீஸில் சூப்பர் ஃபாஸ்ட் ஹீலிங்கை ஒரோச்சிமாரு தான் வச்சுருக்காரு. இன்ஸ்டண்ட்டாக இவரால் இவரோட ஆர்கன்ஸை ரீஜெனரேஷன் பண்ண முடியும். அதை நருட்டோ கண்டிப்பாக பீட் பண்ணியிருந்திருப்பார். இவரோட உட் ஸ்டைலால் இந்த டெயில் பீஸ்டெல்லாம் ஈஸியாக இவரால் கேப்சர் பண்ண முடியும். மாதராவோட உட் கன்ஸ்ட்ரக்டுக்கு அகெயின்ஸ்டாக நருட்டோ நல்லாவே வாராருக்கில் ஃபைட் பண்ணியிருப்பார். சாஸ்கேவெல்லாம் நருட்டோ ரொம்ப ஈஸியாக ஃபைனல் பேட்டிலில் பீட் பண்ணியிருப்பார். முக்கியமாக அவரோட ஹேண்டை லாஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒருவேளை பொருட்டோ கூட இந்த உட் ஸ்டைலை நருட்டோ கிட்டேருந்து ஹின்னரேட் பண்ணியிருப்பார். இப்படியானா பொருட்டோ நருட்டோவை விடவே செம ஓவர் பவர்டாக இருப்பார். ஒச்சுசுக்கியை இவங்களே ஈஸியாக ஃபைட் பண்ணியிருக்கலாம்.
குராமாவை நருட்டோ இழந்திருக்க மாட்டார். கவாக்கி கையால் நருட்டோ சீலும் ஆகியிருக்க மாட்டார். ஏன்னா குராமா இருக்கும்பொழுது கவாக்கி இப்படி ஒரு மூவை நருட்டோ மேலே பண்ணால் அதை பார்த்துக்கிட்டு குராமா சும்மா இருக்காது. ஷின்ஜுஸ் எல்லாம் நருட்டோ பேசியே திருத்திருப்பார். கொக்காகே பொசிஷனில் ஷிகமாருவும் வந்திருக்க மாட்டார். நருட்டோக்கு ஒருவேளை உட்ஸ்டைல் கிடைச்சிருந்தா இந்த மாதிரியான பல விஷயங்கள் சீரீஸில் மாறி இருக்கும். அடுத்து 6 பார்ட்ஸ் குனிட்சுகாமி. இந்த ஜுட்சுவை இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு பார்க்காதீங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ஆச்சுரா யூஸ் பண்ண குரமலை சாக்கராவத்தார் தான். இதுக்கு அனிமே மாங்கான்னு எதுலையும் அஃபிஷியலாக ஒரு நேமை வைக்கவே இல்லை. ஆனால் நருட்டோ ஷினோபி கலெக்ஷன் ஷிபராம்போ கேமில் தான் முதல்ல இதுக்கான நேமையே வச்சுருப்பாங்க. இதுக்கு என்னதான் நேம் வேறையாக இருந்தாலும் நிறைய பேர் இதை குரமா சாக்ரா அவதார்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. டென்டைல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுற இந்த விஷயத்தையே ஹாகுரோமோ ஆஷுராவை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனதாக மாங்காவில் சொல்லியிருப்பார். அப்போது இந்திரா ஆஷுரா பேட்டிலில் தான் இந்த டெய்ல் பீஸ்டே உருவாக்கப்பட்டிருக்கு. இதுலேயே இந்த டெக்னிக் குரமாவோடது இல்லைன்னு தெரியுது. இந்த ஃபார்ம் இந்து மித்தாலஜியில் இருக்கிற ஆஷுராவை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நருட்டோவால் இதே மாதிரியான ஒரு ஃபார்மை எடுக்க முடியுமா? நருட்டோ கேமில் இவர் குரமா அவதாரை க்ளோன் பண்ணி அதோட மேர்ஜ் ஆகி இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை எடுத்திருப்பார். ஆஷுரா அவரோட இந்த குனிட்சுகாமி ஃபார்மில் ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸையும் யூஸ் பண்ணி இருப்பார். இந்த பவர் எப்படி ஆஷுராக்கு கிடைச்சதுங்கிறத பற்றியும் ஹாகுரோமோ சொல்லியிருப்பார். ஆஷுராவோட பாடிலி சாக்ராவோட அவைக்கனிங் தான் இந்த ஃபார்ம் உருவாக காரணமாக இருக்குது. அவரோட பிரதரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற தாட்ஸும் அவரு கூட இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோட விளைவால் தான் ஆஷுரா இந்த ஃபார்மை அவைக் பண்ணாருன்னு ஹாகுரோமோவே சொல்லியிருப்பார். இந்த ஃபார்மை அவைக் பண்ண ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷனாக இருக்கணும், ப்ளஸ் ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸும் இருந்தால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஆஷிராமா என்னதான் ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷனாக இருந்தாலும் அவர் ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருந்ததால் அவருக்கு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் இருந்திருக்காது. பட் நருட்டோ எடுத்துக்கிட்டால் இவர் ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷனாகவும் இருக்கார். இவர்கிட்ட இப்போது குரமாவும் இல்லை. ஒட்சுசுகிஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியலேங்கிற ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸும் இவர்கிட்ட இருக்குது. ஸோ நருட்டோக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்மை கொடுத்துருக்கலாம். ஆனாலும் நருட்டோக்கு கடைசி வரைக்கும் இந்த பவர் கிடைக்கவே இல்லை. இந்த ஒரு ஃபார்ம் பார்க்க சாதாரணமாக தான் இருக்கும், பட் இதுக்கு செம பவர்ஸ் இருக்குது. இதனால் ஆகுரோமோ சூசனோக்கு ஈக்குவலாக பெருசாக முடியும். மல்டிபிள் லாம்ஸும் இதுக்கு இருக்கிறதால எந்த அட்டாக்ஸையும் இதால் கவர் பண்ணி தடுத்துட முடியும். இது மட்டும் இல்லாமல் இதோட ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்ஸையும் இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃபென்ஸ் அஃபென்ஸ்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்ஸால் சூசனோவையே பிரேக் பண்ண முடியும். இன்ட்ராவோட ஆரோவை கூட இதனால் ஸ்டாப் பண்ண முடியும். இப்படி ஜெய்ஜான்டிக்காக இருக்கிற இந்த அவட்டாரால் அல்டிமேட் ஸ்பீடில் மூவ் ஆகவும் முடியும். இதோட அப்பியரன்ஸ் பார்க்க குரமா அவட்டார் மாதிரி இருக்கும். ஏன்னா அனிமேல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலாக இதுக்கு வேறு ஃபார்மை தான் கொடுத்துருக்கணும், ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பவர்ஸ் நருட்டோக்கு கிடைச்சிருந்தா குரமா இல்லாத இந்த டைமில் நருட்டோக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை வச்சு ஷின்ஜுஸோட ஹெட்டான ஜூராவெல்லாம் டிஃபீட் பண்ண முடியாதனாலும் மோமோஷிக்கி இஷிக்கி மாதிரியான த்ரெட்ஸ் எல்லாம் நருட்டோவால் ஹேண்டில் பண்ண முடியும். நருட்டோக்கு இது ஒரு பெஸ்ட் பவர் அப்பாக இருந்திருக்கும். நருட்டோ கிட்ட இன்னமும் சேஜ் சாக்ரா இருக்குது. இந்த ஃபார்ம் அவைக்கனிங் ஆகிறது இப்போவும் பாசிபிள் தான். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நருட்டோக்கு இப்போது என்ன பவர் அப்ஸை கொடுத்தா செட் ஆகும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.